பிரேசில் நாட்டில் இருந்து 208 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பீட்டில் 3 நவீன ரக எம்ப்ரேர் கண்காணிப்பு விமானங்களை வாங்க கடந்த 2008ஆம் ஆண்டில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்த இந்தியாவில் உள்ள சில முக்கிய புள்ளிகளுக்கு லஞ்சம் தரப்பட்டதாக எம்ப்ரேர் நிறுவனத்தின் மீது அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது. இதில் தொடர்புடைய இந்தியாவில் உள்ள முக்கிய புள்ளிகள் யார் என்பது தொடர்பாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று இந்தியாவில் பல்வேறு அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுத்தன. இதையடுத்து விசாரணையில் இறங்கிய இந்திய ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் இது தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு பிரேசில் நிறுவனத்துக்கு அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் இந்த விமானங்களை வாங்க ஒப்பந்தம் செய்யப்பட்ட போது இங்குள்ள சிலர் லஞ்சம் பெற்றதற்கான தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டதால் இவ்விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு ராணுவ அமைச்சகம் கடந்த 14ஆம் தேதி உத்தரவிட்டது. இதையடுத்து இவ்விவகாரம் தொடர்பாக டெல்லி தலைமையகத்தில் சிபிஐ அதிகாரிகள் குற்றச்சாட்டு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர்.